செல்லம் வணக்கம். மூன்றாவது பாடத்தில் 11வது கணக்குமா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்க. செகண்டு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 என்பது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸின் மடங்கா என ஆராய்க. மூன்றாவது கேள்வி, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸின் அடுக்கு 2 ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ என்ற பல்லுறுப்பு கோவையை எக்ஸ் மைனஸ் ஏவால் வகுக்க கிடைக்கும் மீதியை காண்கன்னு கொடுத்துருக்காங்கம்மா. இந்த 11வது கணக்கில் 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. எதால் வகுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். எஃப் ஆஃப் எக்ஸ் என்ற கோவையை யாரால் வகுக்க போகிறோம்? எக்ஸ் ப்ளஸ் 1ஆல் வகுக்க போகிறோம். எப்போ வகுக்க போகிறோமோ அப்போ எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு போட போகிறோம்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1ன்றது ஒரு காரணி. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 ஒரு காரணினா எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் என்னது 0. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் 1 அந்த பக்கம் போச்சுன்னா மாறும், மைனஸ் 1 மாறும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? மைனஸ் 1 போட போகிறேன். ஓகே சாமி, இங்கே பாருங்க மடங்கான்னு கேட்டிருக்காங்க. இது எக்ஸனுடைய மதிப்பு போடும்போது இது 0ன்னு வந்துருச்சு, மீதியை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, மீதி வச்சிடலாம். மடங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, காரணியா மூலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எக்ஸுக்கு பதிலாக மதிப்பு போடணும். அப்போ என்ன பண்ணணும்? 2 மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் மைனஸ் எக்ஸனுடைய மதிப்பு எனக்கு ப்ளஸில் வேணும், மைனஸ் இருக்குது, மைனஸ் 3 எக்ஸ் அந்த பக்கம் போனால் ப்ளஸ் 3 எக்ஸாக மாறும். இங்கே ஏற்கனவே இருக்கிறது யார்? ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 3 இன்ட்டு எக்ஸ். எனக்கு எக்ஸனுடைய மதிப்பு தான் தேவை. 3 இன்ட்டு எக்ஸ் இருக்குது, பெருக்கலாக இருக்கிற 3 அந்த பக்கம் சொன்னா மாறும், வகுத்தலாம் மாறும். ஏற்கனவே என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2/3. ஐயோ என்ன மகா, இந்த பக்கம் இது இருக்குது, இது ஒரு சமக்குறிக்கு ஒரு பக்கம் எக்ஸு, இன்னொரு பக்கம் 2/3. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2/3ன்னு சொல்லிட்டு இங்கே போட்டோம்னா எஃப் ஆஃப் எக்ஸனுடைய மதிப்பு என்ன வரணும்? 0ன்னு வரணும். ஒருவேளை 0ன்னு வந்துச்சுன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இதனுடைய மடங்குன்னு சொல்லிடுவோம். ஓகே சாமி. அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இதை கொடுத்துட்டாங்க. எக்ஸ் மைனஸ் ஏவால் வகுக்க கிடைக்கும் மீதி. அப்போ வகுக்கிறன்னா எக்ஸுக்கு மதிப்பு போடணும். அப்படின்னா சாமி எக்ஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் போடணும் சாமி 0. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ இந்த பக்கம் வச்சா மாறும், ப்ளஸ் ஏவாக மாறும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஏ. ஓகே சார், எக்ஸுக்கு பதிலாக ஏவை போட்டுட்டு என்ன மீதி வந்து சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம் சாமி. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 அடுக்கு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 1 அடுக்கு 2 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு அடுக்கு தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சாமி. அடுக்கு ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? 3 நம்பர் இருக்குது, ஒற்றைப்படையா இருக்குது, ஜோடி இருக்குது, இது ஜோடி இல்லை. ஓகேவா? அப்போ ஒற்றைப்படை. அடுக்கு ஒற்றைப்படையாக இருந்துச்சுன்னா மைனஸ் தான் என்ன வரும்? மைனஸ் தான் வரும். ஓகேவா? அடுக்கு இரட்டைப்படையாக இருந்துச்சுன்னா மைனஸ் தான் வரும், ப்ளஸ் வரும். ஏன்? 2 மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸு, 3 மைனஸ் பெருக்கணும், இது பெருக்குனா ப்ளஸ் வந்துடும், இது மைனஸ் வரும். ஸோ மைனஸ். இது அடுக்கு இரட்டைப்படையாக தான் வரும் ப்ளஸ்ஸு, இங்கே அடுக்கு ஒற்றைப்படை அப்படின்னா தான் வரும் மைனஸ். 1 எத்தனை முறை போட்டு பெருக்கினாலும் 1 தான் கிடைக்கும். அப்போ என்ன? 1 மைனஸ் 1. இங்கே ப்ளஸ் 1 எத்தனை முறை போட்டு பெருக்கினா தான் கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போ 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் 1 ஓர் 3 ஓர் 3 ப்ராக்கெட்னா பெருக்கல் பொதுவானது. பக்கத்தில் உறுப்புகள் எதனா இருந்துச்சுன்னா பொதுவான சொல்லலாம். இப்போ உறுப்புகள் ஒரே ஒரு உறுப்பு தான் இருக்குது. அப்போ பெருக்கல் ஓர் 3 ஒற்றைப்படை மைனஸ் மைனஸ் 3 ப்ளஸ் 1. நல்லா பாருங்க சாமி. ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 ப்ளஸ் 3 மைனஸ் 3 0. ஸோ 0ன்னு வந்துருச்சு. எதனுடைய மதிப்பு? எஃப் ஆஃப் மைனஸ் 1ன்னு போட்டோம். எஃப் ஆஃப் எக்ஸனுடைய மதிப்புனா வந்துருச்சு 0ன்னு வந்துருச்சு. therefore மீதி என்ன சமயம் வந்திருக்கு? 0. ஓகே சொல்லும். இப்போ இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 2/3. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2/3 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2/3 அடுக்கு 3 மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக 2/3 ப்ளஸ் 1. எனக்கு இடையில நீட்டு போட்டு போகிறேன். நடுவில் பெருக்குள்ள வகுத்துல சொன்னது அடுக்கு 3 ஆனது 2க்கும் சொந்தம் 3க்கு சொந்தம். 2 அடுக்குன்னா சாமி அத்தனை முறை போட்டு பெருக்கு. அப்போ 2 3 முறை போட்டு பெருக்கணும்.
2 2 4 4 2 8 8 பை 3 சாரி 8 பை இங்க 3 முறை போட்டு பெருக்கணும் 3 3 9 9 3 27 இங்க என்ன இருக்கு -2/3 + 1 நல்லா சாமி பின்னையன் ஒரு முழு எண் இருக்கு நடுவில் ப்ளஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை இங்கே பார்க்குறோம் பகுதிகள் ஒன்றுக்கு ஒன்று சம்பந்தம் இருக்கு 3னுடைய மடங்கு தான் 27 அப்போ இந்த இடத்துல எதை வர வைக்க முடியும் 27 வர வைக்க முடியும் இப்போ தான் சொன்னேன் எத்தனை 3 27 9 3 27 பகுதியை 9ஆல் பெருக்கினால் தொகுதியையும் 9ஆல் பெருக்க வேண்டும் ஆனால் எங்கே பாரு முழு எண் யாருமே இல்லை அப்போ 27 எடுத்துங்க பெருக்கலாமா ரெண்டுத்தையும் சேர்த்து பெருக்கிற சாமி ஓகே ஈக்குவல் டு பெருக்கி கழிச்சு சாரி பெருக்கி கூட்டி பை போடு இங்கே என்ன இருக்குது 8 -2 9 எவ்வளோ 18 இங்கே ப்ளஸ் ஓர் 27 27 இங்கே பெருக்கி போட்டாச்சு எத்தனை முறை 27 வந்தாலும் பை ஒரு 27 ஈக்குவல் டு போட்டுக்கலாமா ரெண்டுமே ப்ளஸ் 27 ரெண்டு ஒன்றா சேர்த்தா 35 ரைட் இல்லை பாருங்க -18 + 8 கழிச்சா என்ன வந்துடும் -10 -10 + 27 கழிச்சா என்ன வரும் ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் என்ன பாருங்க சாமி +35 27யும் +8யும் +27 சேர்த்தா +35 -18/27 ஈக்குவல் டு ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும் பெரிய அளவு சின்ன எண்ணெய் கழிச்சுட்டு பெரியனுடைய குறிப்பிட்டா 35 18 கழிச்சா மீதி 17 பெரியனுடைய குறி +/27 0 வந்தது பாருங்க வரல நாட் ஈக்குவல் டு 0 அப்போ 0 வந்தா இது மடங்கு 0 வரல அதனால இது மடங்கு அல்ல therefore f of x equal to என்பது g of x equal to மடங்கு அல்லன்னு எழுதணும் நான் எழுதணும் சாமி மடங்கு அல்லன்னு எழுதணும் எழுதிக்கிறீங்களா ப்ளீஸ் ஓகே அடுத்தது x க்கு பதிலா என்ன போட போறோம் a ன்னு போட போறோம் இங்க போட்டுடலாம் f of x க்கு பதிலா a f of a equal to x க்கு பதிலா a a ன் அடுக்கு 3 minus a into x க்கு பதிலா a ன் அடுக்கு 2 1 மேல என்ன அடுக்கு 1 plus 6 into a minus இங்க என்ன இருக்கு சாமி a தான் அடுத்து a ன் அடுக்கு 3 இதுவும் a தான் இதுவும் a நடுவுல என்ன இருக்கு பெருக்கல் அடிமானங்கள் ஒரே எத்தனை முறை வந்தாலும் ஒரே முறை போடு அடுக்குகளை என்ன பண்ணிக்கணும் கூட்டிக்கணும் எப்போ நடுவுல பெருக்கல் வந்தா கூட்டிக்கணும் a ன் அடுக்கு 3 plus 6 into a minus எத்தனை a இது ஒரு a ஒத்த உறுப்புகளை பார்க்கணும் a ன் அடுக்கு 3 a ன் அடுக்கு 3 தான் ஒத்த உறுப்புகள் 6 into a வும் ஒரு a வும் ஒத்த உறுப்புகள் அப்போ ஒரு மைனஸ் வந்தா கழிக்கணும் ஒரு a கியூப் வந்து ஒரு a கியூப் பண்ணா மீது அது 0 equal to இங்க ஒரு மைனஸ் இருக்கு இது ரெண்டும் ஒத்த உறுப்புகள் தான் 6a ல இருந்து ஒரு a கழிச்சிட்டோம்னு சொன்னா 5a என்ன 5a சாமி பிளஸ் 5a முன்னாடி குறி போடணும் குறி இருக்குதா அர்த்தம் f of a equal to therefore அவங்க மீதி தான் கேக்குறாங்க மீதி என்ன சாமி வந்திருக்கு 5 into a ஓகே காப்பி பண்ணிங்க சாமி